திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் பிரியன். வணக்கம் பிரியன், தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். சமீப காலமா பிஎம்எல்ஏ கேஸ்ல ஜாமீன் வழங்குறதுல சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ணோட்டம் மாறி இருக்கு. ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடிலாம் பிஎம்எல்ஏ கேஸ்ல கிடைக்காது ஜாமீன் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. சமீப காலங்களில் கவிதா, கெஜ்ரிவால், சிசோடியா, ஹேமந்த் சோரன் போன்றவர்கள் வெளியில வந்தது மூலமாக சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். அது அடிப்படை விதிகளுக்கு முரணாக பிஎம்எல்ஏ சட்டத்தில் நீங்க தொடர்ந்து ஜெயிலில் வச்சிருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வற்புறுத்தினாங்க. அதாவது விசாரணை காலத்தையே நீங்க தண்டனை காலமா மாத்துறீங்க அப்படின்ட்டு. ஸோ பிஎம்எல்ஏ அது ரெண்டாவது இந்த விசாரணை நடந்து கொண்டிருந்த போது பிஎம்எல்ஏ ஆக்ட்ல கீழே கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டு என்ன மாதிரியான சொத்துக்கள் வாங்கினார்ன்ற ஒரு விஷயத்தை திருப்பி நீதிபதிகள் கேட்டாங்க. அதற்கு ஒரு தெளிவான பதிலே அமலாக்கத்துறை சொல்லலை. இன்னொரு பாயிண்ட் கீழே இருக்கிற கேஸ் எப்போ முடியும்னு தெரியாது. அந்த ப்ரிடிகேட் கேஸ் முதன்மை கேஸ் இருக்கு இல்லையா, 2000 பேருக்கு லஞ்சம் வாங்கி நடத்துனர் ஓட்டுநர் அப்பாயின்ட் பண்ணாங்க, அந்த கேஸ்ல எப்போ முடிய வரும்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் 1.25 வருஷம் ஏற்கனவே ஜெயிலில் இருந்தாச்சு. எவ்வளவு நாள் ஜெயிலில் இருக்க முடியும்? ரெண்டாவது இந்த முதன்மை கேஸ்ல சப்போஸ் நிரபராதின்னு தீர்ப்பானா இந்த ரெண்டாவது கேஸ் அடிபட்டு போயிடும், பிஎம்எல்ஏ கேஸ் அடிபட்டு போயிடும். அதனால அந்த கேஸ் முடியும் ஆக்சுவலா. ஸோ அதனால இது காலதாமதம் ஆகும். தொடர்ந்து நீங்க ஒருத்தரை ஜெயிலில் வச்சிருக்க முடியாது. பிஎம்எல்ஏ ஆக்ட்ல ஜாமீனே கிடையாதுன்ற விஷயங்கள்லாம் அடிப்படை விதிகளுக்கு முரணானது என்று சொல்லிதான் விடுதலை செஞ்சிருக்காங்க. இது அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா பார்க்கலாம். அடுத்தது மந்திரி சபை மாறுதல்ல அந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் அவர் மந்திரியாரத்துக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாதனால அவர் மந்திரியாரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் இலாக்கா மாற்றங்கள் பண்ணும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களையும் அமைச்சராக சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கீழே இருக்கிற அந்த கேஸ் இப்பதான் கவர்னரே பர்மிஷன் கொடுத்திருக்காரு. அது நடந்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகும் சொல்ல முடியாது. ஸோ அது முடிகிற வரையும் பிஎம்எல்ஏ ஆக்டோட அந்த எண்டு பார்க்க முடியாது நம்ம. அதனால இப்போ எதிர்பார்த்தது கிடைச்சிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு தனிப்பட்ட முறையிலும் திமுக என்ற கட்சிக்கு அல்லது ஸ்டாலின் என்கிற முதல்வருக்கு தனிப்பட்ட முறையிலும் இது ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். அவ்வளவு. சார், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.